ஹாய் அவள் கதை எபிசோட் 36. பொறுமை. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கும் தெரியுமா? கடல் அளவுக்கு பொறுமை இருக்கும். திருப்பி திருப்பி இந்த தப்பை பண்ணாதீங்க, சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு போங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. அவள் பொறுமையில் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாளே ஒழிய கோவத்தில் அந்த வார்த்தையை வந்திருக்காது. பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகும்போது அவ்வளோக்கு அவ்வளோ அவளுக்கு கோபமும் அவ்வளோக்கு அவ்வளோ அவளுக்கு வெறுப்பும் தான் அதிகமாக போகும். ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டாலே போதும், அவளோட பொறுமையும் அடங்கி போயிடும். அது நம்ம கடல் அளவில் சீரித்து வராது. அது கோவப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடல் எவ்வளோ கோவப்படுமோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் கோவப்படுவாள். மனசு விட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாளோ காது பட கேளுங்க. அவளுக்கான பொறுமையை அவளுக்கு கொடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். மற்றவங்க பேசுகிறாங்கன்னு அவங்க கோவப்பட கிடையாது. நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு பொறுமையை இழந்து தான் அவங்க கோவப்படுவாங்க. அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணும் கோவப்பட மாட்டாங்க. அவங்க பொறுமையை தாண்டியும் அவங்க வரமாட்டாங்க. லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பொறுமையை தாண்டி நம்ம பொறுப்பை தாண்டி நம்ம வெளியில் வந்து கோவப்படுற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் பாய்.